ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சர்மிளா கிச்சன். இன்றைக்கி என்ன செய்யலாம்னா வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் கேரட்டை ஒரு ஆஃப் கேரட் எடுத்து அதை நீல சைஸில் வெட்டி வச்சுருக்கிறேன். அது கூட குடமிளகா ஒரு பாதி அளவு எடுத்துருக்கிறேன். 3 பீன்ஸு, கொஞ்சமாக கேபேஜ் எடுத்துருக்கிறேன். அது கூட பூண்டு ஒரு 3 பூண்டு பல் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு சட்டியை காய வச்சுக்கிடுவோம். காய வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா காயவும் நான் ஒரே ஒரு முட்டை எடுத்துக்கிட்டேன். அது கூட ஃபஸ்ட்டு பூண்டு எடுத்துக்கிடுவோம். பூண்டு, அது கூட கேபேஜ், கேரட்டு, குடமிளகா, பீன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கிடுவோம். வெஜிடபிளையும் சேர்த்துக்கிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாமே ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு. அது கூடயே நான் இங்கே பாஸ்மதி ரைஸ் தான் குக் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை அந்த வெஜிடபிளோடு சேர்த்துக்கிடுவோம். அது கூடயே பெப்பர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு சோயா சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கிடுவோம். நல்லா கிளறி விட்டுக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு சூப்பரான வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரைட் ரைஸ் பிடிச்சோலாம் ஒரு லைக் போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தட்டில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் சாஸ் ஊற்றி சாப்பிட்டுக்கோங்க. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.